திமுக காங்கிரஸ் கூட்டணியை சுற்றி தமிழக அரசியல் களம் தற்பொழுது மிகுந்த பரபரப்பை எட்டியுள்ளது. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த முறை அதிக தொகுதிகளுடன் ஆட்சியில் பங்கு வேண்டும் என மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர் வலியுறுத்தியதால் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. சோனியா காந்தியின் தலையீட்டிற்கு பிறகே பிரச்சினை ஓரளவு அடங்கியிருந்தாலும் அறிவாலயத்தில் நடந்த சமீபத்திய பேச்சுவார்த்தையில் திமுக கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க முடியாது என கடுமையாக கூறியுள்ளது. இந்த தகவல் ராகுல் காந்தியின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. இதே சூழலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி தெரிவித்த பிறந்தநாள் வாழ்த்திலும் அதற்கு ஸ்டாலின் அளித்த நன்றியிலும் சகோதரர் என்ற வார்த்தை இடம்பெறாதது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. கூட்டணி உடையப் போவதற்கான அறிகுறியா என்ற கேள்விகளும் எழுந்துள்ள நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடகர் திமுக 25 சீட் தருவதாக சொல்வது ஏற்க முடியாதது என கடுமையாக கூறியுள்ளார். இது நிலைமையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கே.சி. வேணுகோபால் மற்றும் கிறிஸ் ஜோடகர் ஆகியோர் காங்கிரஸ் எம்பி, எம்எல்ஏகளுடன் காணொலி வாயிலாக அவசரமாக ஆலோசனை நடத்தினார். திமுக 25 இடங்கள்தான் தருகின்றது, நாம் என்ன முடிவு எடுக்கலாம் என கேட்டபொழுது எம்எல்ஏக்கள் தரப்பில் நாம் கூட்டணியை விட்டு வெளியேறினால் பாஜக தமிழகத்தில் காலூன்ற நாமே வாய்ப்பளிப்பது போலாகிவிடும். நடிகர் விஜய்க்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கின்றது என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அவர் சொந்த கட்சிக்கே பிரச்சாரத்திற்கு வராத நிலையில் புதுச்சேரி மற்றும் கேரளாவில் காங்கிரசிற்கே வருவாரா என்பது சந்தேகம். எனவே தாவேகாவுடன் கைகோர்ப்பது இப்போதைக்கு சரியாக இருக்காது. முதல்வரிடம் பேசி கூடுதல் இடங்களை பெற முயற்சிப்பதே அரசியல் ரீதியாக சரியான முடிவாக இருக்கும். இருப்பினும் தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு பணியாற்ற தயார் என தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ராகுல் காந்தி ஹைதராபாத் சென்றிருந்த பொழுது அவரை சந்தித்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சென்றதாக தகவல் பரவியுள்ளன. இந்த செய்தி அறிவாலயத்தை எட்டியதும் திமுக தலைமை மக்களவை சீட்டுக்கான வேட்பாளர் யார் என்பதை இன்றுக்குள், அதாவது மார்ச் 3ஆம் தேதி சொல்லிவிடுங்கள் என காங்கிரஸ் தலைமையிடம் மீண்டும் நினைவூட்டியது. மேலும் இன்றைக்குள் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ராஜ்யசபா வேட்பாளர்களை அறிவித்து விடுவோம் என்றும் திமுக எச்சரித்துள்ளது. இந்த சூழலில் இன்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டு விசேஷத்திற்காக கே.சி. வேணுகோபால் சென்னை வருவதாக கூறப்படுகின்றது. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் உச்சக்கட்ட பரபரப்பும் ஏற்பட்டு உள்ளது. இருப்பினும் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. தேர்தல் நேரத்தில் அதிக தொகுதிகள் கேட்பது சகஜமே. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை ரீதியான இயற்கையான கூட்டணி. முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கள் கோரிக்கைகளை நிச்சயம் பரிசீலிப்பார் என தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமாகி அரசியல் சூழல் பரபரப்பாக மாறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழக தேர்தல் அரசியலின் திசையை தீர்மானிக்கும் வகையில் இருக்கும் என கூறப்படுகின்றது. இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.